எனதன்பு கடகராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க உணர்வின் ஆழம் அன்பின் வடிவமாய் இருக்காங்க. குடும்பம், உறவு, பாசம் இவர்களின் உலகம் இதுதாங்க. வெளியில மென்மையா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள மிகுந்த வலிமையோட இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்கள காதலிச்சா முழு மனசோட பாதுகாப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருஷம் பிறந்திருக்கு. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலையும் ஜாதக ரீதியா ஜோதிடத்துல கட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுல இந்த காலகட்டத்துல சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்துல எப்படி சஞ்சாரம் செய்ய போறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்க போறேங்க. விதவிதமான யோசனைகளை இப்ப நான் சொல்ல போறேங்க. நல்லா கவனிங்க. யோசனைகளை சொல்ல போறேன், பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு உள்ள போயிடலாங்க. அதுவே நமக்கு லாபமா இருக்குங்க. நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது, எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. காலையில எழுந்திருக்கிறோம், நியூ இயர் தமிழ் புத்தாண்டு காலண்டரை கிழிப்போம், அவ்வளவுதான். வருஷா வருஷம் இது நடக்கும். வேற இதை தாண்டி வேற எதுவும் நடக்க போறது இல்லை. இந்த காலண்டர்ல ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பறந்துருச்சு, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்க, நம்ம வீட்டுல நேத்து ராத்திரி யாரெல்லாம் கோபமா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அதே கோபத்தோட தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்கார யாரெல்லாம் நம்ம மேல வன்மமா இருந்தானோ அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தானா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேரு புதுசா பழசா ஏமாத்தி இருப்பான். இப்ப புதுசா ஏமாத்திருக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்ப புத்தாண்டு பிறந்திருக்கு. ஏதாவது மாறணும்னு நினைச்சா நான் மட்டும்தான் மாறணும். நான் நாளையில இருந்து நல்லவனா இருக்கணும்னு நானா நினைக்கிறேன். இல்ல நாளையில இருந்து நல்ல கணக்க போடணும்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நான் இப்படியெல்லாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்துல முதல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்க உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்துல இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனாலதான் புருஷன் பொண்டாட்டி ஒரு புள்ள, இதுதான் குடும்பம். புருஷன் பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார் மாமியார் இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையில இருந்து நான் சில சபதங்கள் எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காம வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலனா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால யாரையும் சுட வேண்டிய அவசியம் கிடையாது. இத நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நாம் எதிர உள்ளவன் செய்யற தப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா நான் மட்டும் அவனை மன்னிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசா தெரிய போறது இல்லை. அப்ப புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை குறைஞ்சபட்சம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குறைஞ்சபட்சம் நீக்கிறதுக்கு சில நிறைகளை நாம அதிகபட்சம் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராப வருஷத்திலிருந்து நாம செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிச்சுட்டா அவ ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வாரு, அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்ப தன்னுடைய மாமனார் மாமியார் ஒரு நல்லது செய்வாங்க, மருமகன் மருமகள் தாத்தா பாட்டி எல்லா உறவுகளும் நண்பர்கள் நம்மளுடைய முதலாளி நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க.
அவங்கள அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் அப்படிங்கிறது வருகிறதோ மகிழ்ச்சி தானா வந்துடும். மகிழ்ச்சி தானா வரும் பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிக்குங்க. புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில தாங்க இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இந்த புத்தாண்டிலிருந்து அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? உலகம் முதல்ல மாறும். அப்படின்னா தான் முழு புத்தாண்டையும் நம்மளால அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசா அனுபவிக்க முடியாது. ஆனா நம்ம ஒரு ராசியில பிறந்திருக்கோம். இந்த ராசியில இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது நாம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோட நாம மிங்கிள் ஆக முடியும். அப்ப மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை கடக்க முடியும். அப்ப பிரச்சனைகளை எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட இப்ப நாம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணா நிச்சயமா நம்மளால வாழ்க்கையில கூடிய விரைவில் வெற்றி அடைய முடியுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பவர் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு லைஃப்ல ஒரு சக்தியா இருக்கீங்கன்னா ஒரு சிவன் சேருங்க. சிவனா இருக்கீங்கன்னா ஒரு சக்தி சேருங்க. அப்ப நண்பர்கள் சேருவாங்க, குடும்பம் உருவாகும், நிம்மதி உருவாகும், நல்ல விஷயங்கள் உருவாகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு நான் ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும்? கடக ராசியில பிறந்துட்டேன்னு முதல்ல நீங்க கவலைப்படக்கூடாது. கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை புரட்சிய இப்ப நாம பண்ணணும். நாம தோத்து போக மாட்டோம். வருத்தமே பட வேண்டாம். சரிக்கு சாமா நிப்போம், மல்லு கட்டுவோம். சரிக்கு சாமா நின்னா நிச்சயமா நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. உதாரணமா 50க்கு 50 அதுதாங்க சரிக்கு சமம். ஒரு தராசுல ஒரு கல்லை வச்சாச்சு. கல்லுக்கு ஏத்த பொருளை ஏத்துனாதான் அந்த கல்லு தூக்கி தராசு நிலைக்கு வரும். கல்லுங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு ஜெயிக்கணும். அப்ப பொருளை சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா பொருள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதோட வெயிட் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்லதை கூட நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யறோன்னு வச்சுக்கோங்க. அது நல்லதா தெரியாது. நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் நல்லது பேசி பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், அறிவுரை சொல்லு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க கேட்பா, நாளைக்கு காலையில நீ யாருன்னு கேட்பா. இந்த சூழ்நிலை எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களோட சேர்க்கை ஏற்படும். சில பொறுப்புகள் நமக்கு இப்ப சேரும். அதாவது இது நம்ம வேண்டான்னு நினைப்போம், அந்த பொறுப்புகள் இப்ப நமக்கு சேரும். சில வித்தியாசமானவர்களை நம்மளால உணர முடியும். இந்த காலகட்டத்துல ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கடினமா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள எல்லாம் இப்ப நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் கொஞ்சம் பொறுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கடக ராசிக்காரங்க இந்த நேரத்துல ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். அவ்வளவுதான். வேலையே உங்க உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். உங்க திறமை உங்களுக்கு இந்த வருஷத்துல வெற்றியை கொடுக்கும். சனி பகவான் அஷ்டமத்துல விலகிட்டார், 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, சௌபாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நீ இதுவரைக்கும் நினைச்சிருந்த விஷயத்த ஏன்னா அது நிறைய நினைச்சு வச்சிருக்க, அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்க போகுது. உடல் நலத்துல கவனம் தேவை. மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க. தினமும் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கடகம் ராசிக்கார பிள்ளைங்களே, எம்பெருமான் முருகனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க. நெஞ்சார சொல்றேன், இது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரங்க. இந்த அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க.
நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுறதுனால வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலும் வெற்றியே கிடைக்குங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமா உதவும். கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதரவும் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறதுபடி நடந்து கொள்றது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரலாம். அரசியல் துறையினர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு இதுநாள் வரைக்கும் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். நிதானமா பொறுப்பா செயல்படுங்க. கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க. விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க.
கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க. வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க. கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்யலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவக்கூடிய உலகமா இருக்கு. இந்த குடும்பங்கள் சூது கவக்கூடிய குடும்பங்களா இருக்கு. குடும்ப உறுப்பினர்களும் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டுல பொய் சொல்றாங்க, உண்மையா இருக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒட்டு மொத்த ஒரு உலகத்தையும் நம்மளோட ஒரு ஆளால திருத்தலாம் முடியாதுங்க. எல்லோரும் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணாதான் எல்லாரையும் திருத்த முடியும். அதனால இந்த வருஷ பரப்புல இருந்து ஒண்ணு செய்யலாங்க. எல்லோரிடமும் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நாம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதா நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம விதை எதை போடுறோமோ அதை கண்டிப்பா பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாரும் உடல் நலத்தோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. களையாத கல்வி, குறையாத வயது, கவடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சடியாத மனம், அன்பகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாத்தித்தான் இந்த இடத்துல சொல்றேன். எல்லாமே இதுல வரணும்னா அன்பகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதி, இதயம் கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு கிடைக்க பராசக்தி அபிராமி அன்னையை வணங்கி நம்மளுடைய புத்தாண்டை தொடங்கலாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு இந்த புத்தாண்டுல நல்லது தாங்க நடக்கும். இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியமும் முதல்ல நம்ம விதைக்கலாம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளாதான் வருது. நம்ம செயலாலதான் வருது, சொல்லாலதான் வருது. நல்லதே செய்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி.